காமராஜ் எங்களை ஆந்திராவில் யாருமே தங்க விடல. அப்பதான் கண்டெடுத்த முத்தா இந்த தாத்தாவை பார்த்தோம். இந்த தாத்தா 100 வருஷம் நல்லா இருக்கணும். எங்களை யாரு என்ன எதுவுமே கேட்கல. தம்பிகளா ட்ரைசிக்கல் ஓட்டி நீங்களே கஷ்டப்படுறீங்க, வாங்கப்பா வந்து தங்குங்கப்பா அப்படின்னாங்க. டென்ட்டை போட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு முடிச்சிட்டோம். காலங்காத்தாலேயே டிஎன் வண்டியாக போய்கிட்டு இருந்துச்சு. நான் ட்ரைசைக்கிளை சுத்தம் பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தா இந்த நண்பர் வேற உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. சரி இவர் பூஜை பண்ணட்டும், நம்ம ட்ரைசைக்கிள் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டோம், அப்படியே போய் ஒரு குழியில போட்டுருன்னு சொல்லி போனா இவர் வேற கராத்தே கிட் படத்தில் வேற ஜாக்கி சான் மாதிரி வித்த காமிச்சிக்கிட்டு இருந்தா. டேய் தண்ணி அடிச்சு விட்றா, ஏன்டா வித்த கட்டுறன்னு சொல்லி கேட்க நான் இப்படிதான் குளிப்பாட்டுவேன்னு சொல்லி சொன்னா. இன்னைக்கு வெயில் எங்களை போட்டு வாட்டி வதச்சிருச்சு காம்பரேஜ். அதனால ஒரு இளநீ குடிச்சோம். இது வெயில் காலம் என்பதால் நீங்களும் இளநீ குடிங்க. அப்புறமேட்டு யாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆட்டோகிராஃபில் எங்க சேனல் பேரை தான் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரைசிக்கலை திரும்ப வெயில நான் காய வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நமக்கு டிராவல்ல ரெஸ்ட் டே, அதனால தாத்தா இடத்துல தங்கிட்டோம். தாத்தா அவர் பழைய நண்பரோட பேச நாங்களும் டென்ட்டை போட்டு உள்ள போய் ஆல்ட்டாக பழைய படம் ஏதாச்சும் பார்க்கலாம்னு சொல்லி கொறிக்கிறதுக்கு நட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அப்புறமேட்டு இனிப்பா ஒரு பண்டம் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் வேற எக்ஸல் எடுத்துட்டு எங்கிட்ட போனா. டே தம்பி ஏன் எக்ஸல்ரா பார்த்து ஓட்டுறான்னு சொல்லி ஐயா சொல்ல, ஐயாக்கு தாங்க பெட்ரோல் போட போறோம், அதுவும் நாங்க தான் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் ஐயா வேற சும்மா இருப்பாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு நட்ஸ் பாக்கெட்டை கொடுத்தோம். ஐயாவும் சாப்பிட்டுட்டு தம்பிகளா நல்லா தூங்குனாரா. இப்போதான் ஒரு ஆச்சரியமே, இங்கேருந்து சென்னை வரும் 440 கிலோமீட்டர் தான். விஜயவாடாக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டோம். ஆந்திராவோட மெயின் டவுனான விஜயவாடாக்கும் வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே தக்லைஃப் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய நதியை கடந்து போய்கிட்டு இருந்தோம். அந்த நதியை கடந்து போகும்போது தான் நம்ம தமிழ்நாடு கிட்டக்க வந்துட்டோம் போல. டிஎன் வண்டி வேறு அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு ஒரு இடத்துல போய் ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். தயிர் சாதமும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு இடத்துல தங்குறதுக்கு இடமும் கிடச்சிச்சு. அங்கே போய் டென்ட்டை போட்டு ஆல்ட்டாகி தூங்கலான்னு சொல்லி பார்த்தா இடம் கொஞ்சம் அந்தல சிந்தலையா சரக்கடிக்கும் இடமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இடம் கிடைக்கிறதே பெருசுன்னு சொல்லி தங்கிட்டோம். நீங்கள் லைக் போட்டுருங்க.